கார்த்திக் ரேவதி சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவனாண்டி முத்துவேல் வந்து துவைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மயில் வாகனம் இன்னும் இருக்கிற துணிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க ரேவதி, இன்னும் வேண்டிய அளவு துவைச்சு கொடுப்பாங்கங்கிறாங்க. நிறைய துணிகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சின்ன துணிகளை கூட துவைக்க முடியாதான்னு மிரட்டுறாங்க சிவனாண்டி. நாங்களாம் தினம் தினம் துவைச்சிட்டு தான் இருப்போம். ஆனா நீங்க வரீங்கிறதுக்காகத்தான் நாங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். இதோட போகல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. வீட்டுக்கு மாப் போடணும், பாத்திரம் விளக்கணும், காய்கறி நறுக்கணும், இன்னும் செடிகளுக்கு தண்ணி விடணும். என்ன சிவனாண்டி இவ்வளவு லேட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 2 பேரும் சீக்கிரமா இந்த துணிகளை துவைச்சிட்டு இன்னும் அடுத்த வேலை வச்சிருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க மயில் வாகனம். ரேவதி, இன்னும் இருக்கிற துணிகளை எல்லாம் கொண்டு வந்து போடு, அதெல்லாம் சீக்கிரமா நல்லா துவைச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன செய்யறது, வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க, துவைக்கட்டும் வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கிருந்து போறாங்க. ரேவதி கையில வச்சிருந்த துணியை தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போறாங்க. இறக்கமே இல்லாமல் என் புருஷங்கிட்ட இப்படியா வேலை வாங்குவா? டே மயிலு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு வட்டி முதல்ல கொடுக்க போறேன் பாருன்னு நினைக்கிறாங்க சந்திரா. சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் பாத்திரம் விலைக்கு முடிச்சதும் அடுத்தது வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடி அசந்து நிமிந்துகிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா நல்லா தொடங்குங்கிறாங்க ரோகிணி. அப்பா கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு முத்துவேல் இடுப்புல கை வச்சு கேட்குறாங்க. ஓட்டே அப்பா, எத்தனை பேர்த்தோட இடுப்புல நீ கை வச்சிருப்பேன், இன்னைக்கு உன் இடுப்புலையே கை வைக்கிற அளவுக்கு நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டேன் பார்த்தேங்கிறாங்க மயில்வாகனம். என்ன லேடிஸ் அனாவசியமாகவும் அசால்ட்டாகவும் பேசிட்டு இருந்தியே, உன்னால் 6 நாள் லேடிஸ் வேலையை செய்ய முடிஞ்சதா? இனிமேலாவது லேடிஸ்க்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கார்த்தி வராங்க. அத்தை, இவங்க திமிரா பேசுனதுக்கு தான் நம்ம இப்படியெல்லாம் வேலை கொடுக்கணும்னு நினைச்சோம். அவங்க அளவுக்கு அதிகமான வேலையை செஞ்சுட்டாங்க, இன்னும் விட்டுலாங்கிறாங்க கார்த்தி. ஆமா மாப்பிள்ள, நானும் அப்படிதான் நினைச்சேன். டே சிவனாண்டி, இனிமேலாவது வாய் சவால் விடுற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா உன் வேலை என்னமோ அதை பாரு. வாய் சவால் விட்டேன்னா இப்படிதான் தேவையில்லாம வேலையில மாட்டிக்குவேன். சிவனாண்டி கார்த்தியை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. டேய், நான் இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு நின்னதில்லை. ஆனா உன் முன்னாடி என் வாழ்க்கையில முதல் தடவை இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். உனக்கு சரியான பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்னு நினைச்சிட்டு போறாங்க. என்னடா மெதப்புல இருக்கியான்னு வந்து கேக்குறாங்க சந்திரா. இங்க பாருங்க, தேவையில்லாம அத்தைக்கிட்ட வாய் சவால் விட்டாங்க, அவங்க அதுக்கு தகுந்த வேலை செஞ்சாங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காதீங்க, பேசாம அவங்க புருஷன் கூட போய் வாழ்ற வழியை பாருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. என்னடா ஜெயிச்சிட்டோங்கிற மெதப்புல திமிரா பேசிட்டு இருக்கிறீங்க, ராஜா மாதிரி கம்பீரமா ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கிறீங்க. என் புருஷனை இந்த வீட்டுல வந்து வேலை செய்ய வச்சுட்டீங்கல்ல, இது இன்னைக்கு நாளைக்கு அழிய போற பேச்சு இல்ல, காலத்துக்கும் அழியாத கொழுந்து விட்டு எறிகிற பிரச்சனை இது. எல்லாத்துக்கும் உன்னையே நான் பழி தீர்க்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. அந்த பக்கம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமா போய் ஜெயிலில் காளிமாவை பார்த்து நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிட்டி, யார் கண்ணிலையும் படாமல் நாங்களே ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக டிரைவர் பையன் எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து எங்களை வழி மறைச்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான். அங்கே போய் வீட்டு வேலைகள் அத்தனையும் கொடுத்தான், வேற வழியே இல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டு வரோங்கிறாங்க சிவனாண்டி. அந்த சாமுண்டீஸ்வரி அவ பொண்ணுங்க முன்னாடி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா. அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கேவலமாக போச்சுங்கிறாங்க சிவனாண்டி. மவனே, நீ சொல்றது எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதெல்லாம் நடக்க விடாம நான் தடுத்திருக்கணும், வேற வழியே இல்லாமல் இப்போ நான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்க சொல்றது எல்லாம் கேட்கறதே என்னால் தாங்கிக்கவே முடியலையே. என் மருமக இதையெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு அவனால் சலிச்சிக்க முடிஞ்சது, தாங்கிக்க முடிஞ்சது? பாவம், கஷ்டமாக தான் நினச்சினாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் வேலை செய்கிறத பார்த்து சந்திரா துடிச்சு போயிட்டா. அவனால் இதெல்லாம் தடுக்கவும் முடியல, வேண்டான்னு சொல்லவும் முடியல, தவிச்சு போயிட்டாங்கிறாங்க சிவனாண்டி. நீங்கள்லாம் அந்த டிரைவர் பையில சொல்கிறத பார்க்கும்போது இதுக்கப்புறமா அவனை நான் சும்மா விடக்கூடாதுடா, நான் யாருங்கிறத காட்டணும். அவனை சும்மா விட்டோம் இப்படி தான் ஆட்டம் அளவில்லாமல் ஆடிக்கிட்டே இருப்பான். நான் இனிமேலும் நான் உள்ளே இருக்கக்கூடாது, சீக்கிரமாக போய் வக்கீலை பார்த்து என்னை வெளியே எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க காளிமா. சித்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்ல லாயராக பார்த்துருக்கேன், சீக்கிரமாக உங்களை வெளியில் எடுத்துருவோம். அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக கவலைப்படாமல் இருங்க சித்தி, கூடிய சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க சிவனாண்டி. சரிப்பா, பார்த்து போங்கிறாங்க. அவனை நீ கவலைப்படாத, நான் வெளியில் வந்ததும் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்றேன், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க காளிமா. சரி காளிமா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும் முத்துவேலு சிவனாண்டிக்கு வெளியில் வராங்க. அந்த டிரைவர் பையன் பொடி பையன், அவனுக்கு எவ்வளவு திமிரு. இந்த காளிமாவோட வயசு என்ன, அனுபவம் என்ன, என்கிட்டயே மோதுறியா? உன்னை காலி பண்ணாம நான் விட மாட்டேன்டான்னு மனசுக்குள்ள சவால் விட்டுக்கிறாங்க காளிமா. சிவனாண்டியும் முத்துவேலையும் பார்க்கறக்காக சந்திரா தனியாக வர்றாங்க. சந்திரா வந்ததும் அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்தா சிவனாண்டி எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறாங்க. எங்கள் அக்கா வீட்டில் நீங்கள் வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சதை என்னால் தாங்கவே முடியலைங்க, என் மனசு ஆற மாட்டேங்குது. துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இப்படி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே அந்த டிரைவர் பையன் மேலே அவ்வளோ ஆத்திரம் வந்துருச்சு. அப்படியே அவனை அந்த இடத்துல கொண்டு போடணும்னு கூட தோணுச்சு பார்த்துங்களேன். என்னால் எதையும் தடுக்க முடியாமல் நான் பார்க்க முடியாது இப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க சந்திரா. எனக்கும் அவமானமாக தான் இருந்தது சந்திரா, என்ன செய்யறது? அதுலேயும் உங்கள் அக்கா குடும்பத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே அசிங்கமாக போச்சு. அதை கூட விடலாம், அந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கானே அந்த மயில் வாகனம், அவன் எங்கள் 2 பேர்ட்டி என்னெல்லாமா கத்திரிச்சு பேசினா தெரியுமா மருமவளை? இதெல்லாம் காலத்துக்கு மறக்கவே முடியாதுங்கிறாங்க முத்துவேலு. ஆமாம் மாமா, அந்த டிரைவர் பையங்கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் ரொம்ப தான் ஆட்டம் போடுறான், இவனோட ஆட்டத்துக்கும் அடக்கணுங்கிறாங்க. இதை பார் சந்திரா, அவனெல்லாம் நம்மளுக்கு சமமான ஆளே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் இப்படி அவமானப்படுத்தினது இல்லை, ஆனால் இவன் அவமானப்படுத்திட்டான், இவனையெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுங்கிறாங்க. ஆமாங்க, இனிமேலும் நம்ம பொறுமையாக இருந்தோம் நமக்கு மதிப்பே கிடையாது. இது வரைக்கும் பார்த்த சந்திரா வேற, இனிமே இவங்க பார்க்க போகிற சந்திரா வேற பாருங்க. ஒவ்வொரு அடியாக
எடுத்து வச்சு அவன் ஆறுங்கிற விஷயத்தை எங்கள் அக்கா காரிக்கு முன்னாடி நிரூபித்து அவனை வெயிட்டு விட்டு வெளியே துரத்தாமல் நான் ஓய போகிறதில்ல. இதை பார் மருமாவளே, அந்த டிரைவர் பையில பழி வாங்கறதுக்கு இந்த மாமா உனக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பேன். நீ அதை மறந்துடாத. எப்போ ஒரு வேணாலும் என்னை கேளுங்கிறாங்க முத்துவேல். நீங்கள் அந்த டிரைவர் பையலுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை கட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களாங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க பாரு, வராரு பாருங்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்கும்போது ஒருத்தர் டிப் டாப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒரு அதிகாரி, அவங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கிறாங்க. அவங்களும் சரி மேடம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு பணத்தோட போகிறாங்க. சந்திரா, இனிமேல் அந்த டிரைவர் பயலுக்கு விழுப்போற அடிகள்லாம் பெரிய அடியாக இருக்கணும், எப்பவும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கணுங்கிறாங்க. ஆமாங்க, இந்த சந்திராவை சாதாரண பொண்ணுன்னு எடை போட்டுட்டு இருந்திருக்கான். இனிமேல் தானே இந்த சந்திரா யாருன்னு அவனுக்கு தெரிய போகுது. நாளையிலேருந்து நான் எடுக்க போகிற அவதாரத்தில் அவன் இருக்க போகிற இடமே தெரியாமல் போகுது பாருங்க. நீங்கள் தைரியமா இருங்க, நான் கிளம்புறேன்னு போய் வராங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. சம்மந்தமாக நீங்கள் எதுக்கு வர சொன்னீங்கன்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, கல்யாண செலவுக்கு பணம் 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்கல்ல, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சம்மந்தமாக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சதுனால தான் உங்ககிட்ட பணம் வாங்க முடியும் ஆகிப்போச்சு. நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாதுங்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா. சேச்சா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம். வண்டி கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி பணத்தை 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து சாமுண்டீஸ்வரி கையில் கொடுக்குறாங்க. அப்போ மயில் வாகனம் கேட்குறாங்க. அத்தை, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாண செலவுகள் அத்தனையும் நம்மளே ஏற்றுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. இவங்களுக்கு எதுக்கு பணம் 5 லட்சம்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை, கல்யாண செலவுகள் எல்லாம் நம்மளே ஏற்றுக்கிட்டாலும் அப்பவும் அவங்களுக்குன்னு சின்ன சின்ன செலவுகள் இருக்குமல்ல. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பத்திரிக்கையெல்லாம் கூட அவங்க தானே அடிச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் செலவாகுமல்லங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சம்மந்தியம்மா, உங்கள் மாப்பிள்ளை எங்களை சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. நாங்கள் வேணால் பேங்க் செக் எழுதி கொடுக்குறோம், நீங்கள் அதை கிளியர் ஆனதும் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்தாங்க சம்மந்தி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அட வேண்டாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பெருசை எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்காக அதை கொடுக்கணும், வேண்டாம் வைங்கிறாங்க. சம்மந்தி, என் மருமகளை கூப்பிடுங்க, அவளுக்காக நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இருங்க கூப்பிடுறேன்னு சாமுண்டீஸ்வரி துர்காவை கூப்பிடுறாங்க. துர்கா வந்ததும் மாமனார் மாமியாரை பார்த்து வாங்கங்கிறாங்க. உன் வருங்கால மாமனாரும் மாமியாரும் வந்திருக்காங்கல்ல, உனக்கு பூ வச்சு விடணும்னு ஆசைப்படுறாங்க. வா துர்கா, வந்து நில்லுவான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. பூ வச்சதும், அடே அப்பா, நீ எவ்வளோ அழகா இருக்க, மகாலட்சுமி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சம்மந்தியம்மா, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, ஊர்ல நிறைய வேலை இருக்கு, நாங்க போய் அதை பார்க்கணுங்கிறாங்க. சரிங்க, பத்திரிக்கை வாங்கிட்டு வரக்கு என் மாப்பிள்ளைங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா என்ன சகல யோசனையா இருக்குன்னு மயில் வாகனம் கேட்குறாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு, நடவடிக்கை பார்த்தா அவங்க பெரிய பிசினஸ் பண்ற மாதிரியெல்லாம் எதுவும் தெரியலைங்கிறாங்க. கார்த்தி, ஆமாப்பா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க வீட்டு வாசலுக்கு வெளியில போனதுமே அந்த பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. இங்க பாரு, அந்த அம்மாவை ஏமாத்தி 2 பேரும் 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டாச்சு, ஆளுக்கு பதியா வச்சுக்கணும்னு பேசிக்கிறாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, எது வந்தாலும் ஆளுக்கு பாதி தானே, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆளுக்கு பாதி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சந்திரா வந்துடுறாங்க. என்ன, உங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது டவுட்டா இருக்கு, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா. இல்லை, உங்க அக்கா கிட்ட கல்யாண செலவுக்காக பணம் 5 லட்சம் கேட்டிருந்தோம், அதை கொடுக்கறதுக்கு தான் அவங்க வர சொன்னாங்க, நாங்கள் வாங்கிட்டோங்கிறாங்க. அப்புறம் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது பொண்ணுக்கு பூ வச்சோங்கிறாங்க. பணம் 5 லட்சம் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கிட்டோங்கிறாங்க. அட பாவிகளா, உங்களை மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா நடிக்க சொன்னா நீங்க இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்க அக்காவையே ஏமாத்தி 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டீங்களா? இதை பாருமா சந்திரா, கல்யாணம் முடிஞ்சதும் எங்களை கழட்டி விட்டுருவீங்க. இந்த கல்யாணத்துல பெருசா எங்களுக்கு எந்த ஆதாயம் கிடைக்க போறதில்ல, அதனால தான் கிடைச்ச வரைக்கும் கறந்துக்கலான்னு நாங்க பணத்தை வாங்கினோங்கிறாங்க. உங்களுக்கு தான் நடிக்கிறதுக்கு சம்பளமும் கொடுக்குறோமல்ல, அதையும் தாண்டி இப்படியும் பணம் கறந்துட்டு இருக்கீங்களா, டபுள் கேம் விளையாடுறீங்களான்னு சந்திரா திட்டுறாங்க. இதை பாருங்க மேடம், நாங்களாவது வெளியால தப்பிச்சுக்குவோம், அவங்க தங்கச்சி, அவங்களையே நீ ஏமாத்திட்டு இருக்க. உன்னை பத்தி நான் அவங்க கிட்ட காட்டி கொடுக்கட்டுமா? போட்டு கொடுத்தா எவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. என்னையவே மிரட்டுறீங்களா? அங்க பாரு, எனக்கு வந்த சந்தேகம் இங்க இருக்கானே டிரைவர் மாப்பிள்ள, அவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கூண்டோட ஜெயிலில் ஏற்றிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணமும் நடக்காது, நம்ம போட்ட திட்டம் எதுவும் நடக்காது, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கூண்டோட ஏற்றிடுவோம், கவனமா இருங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காம நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டாளி அம்மாவையும் கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. அனுப்பிச்சு வச்சுட்டு சந்திரா மேலே பார்க்குறாங்க. அங்கே கார்த்தி நின்று பார்த்துட்டு இருந்ததை பார்த்ததும் அப்படியே பதறி போயிடுறாங்க. அடப்பாவி, இவன் எங்கே அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கானே, ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் இவனுக்கு கேட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும்னு இவனுக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான், இந்த கல்யாணமும் நடக்காது, நம்மளும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. சேச்சா, இவனுக்கு கேட்காம இருந்திருக்கணுமே நினச்சிட்டு போகிறாங்க சந்திரா. கோயிலுக்கு அதிகாரிங்க 3 பேர் வந்து கதவுல நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து எதுக்காக நோட்டீஸ் ஒட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த கோயில் யார் பேரில் இருக்குது தெரியுமான்னு கேட்குறாங்க. அது யார் பேரில் இருக்கனால எங்களுக்கு தெரியாது, ஆனால் ராஜா சேதுபதி ஐயாவுக்கு சொந்தம்ங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க ஊர்க்காரங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதும் பரமேஸ்வரி பாட்டி அரக்க பறக்க கோயிலுக்கு முன்னாடி ஓடி வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், இந்த கோயில் அபிராமி அம்மா பேரில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், அபிராமி பேரில் தான் இருக்குங்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டோங்கிறாங்க. ஆமாங்க, லாரியில் அடிபட்டு இறந்துட்டாங்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட வாரிசுங்க வந்து இந்த கோயில் பத்திரத்தை மாற்றி அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆஃபீஸர். அவங்க ஒருவேளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலைன்னா இது கவர்மெண்ட் எடுத்துக்கும், அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோங்கிறாங்க. அபிராமி அம்மா இறந்துட்டதுனால அவங்களோட வாரிசுங்க வந்து இதுக்கு கோயில்
கோயிலுக்கு சொந்தக்காரங்க நாங்க தானே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இது கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துருங்கிறாங்க. இது எங்க பரம்பரை கோயில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு நினைச்சோம். அது நடக்காம போச்சு. இன்னும் கொஞ்ச நாளையில நாங்க கும்பாபிஷேகம் நடத்திடுவேன்னு சொல்றாங்க. பாட்டி இங்க பாருங்க, நீங்க நடத்துங்க, நடத்தாம போங்க. ஆனா அபிராமியோட பசங்க 3 பேரும் வந்து அபிராமியோட வாரிசு நாங்க தான் வந்து இந்த கோயிலை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். கண்டிப்பா அவங்கள வர சொல்றேங்கிறாங்க பாட்டி. கார்த்தி அதிரடியான முடிவெடுக்கிறாங்க.